மசூதியில படிக்க வந்த சிறுமிய மதகுருவும் அந்த சிறுமியின் சகோதரனும் சேர்ந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ள சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள மசூதி ஒன்றுல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மதகுரு ஒருவர் வேலை செய்து வந்திருக்காரு. அந்த மதகுரு கிட்ட 3 ஆண்டுகளா ஒரு சிறுமி குரான் படிச்சு வந்திருக்காங்க. சம்பவ தினத்தன்று இந்த சிறுமியோட வீட்டுக்கு போன மதகுரு அந்த சிறுமிக்கு பேய் பிடித்துள்ளதாகவும் அதை தான் விரட்ட போவதாகவும் சொல்லியிருக்காரு. அதற்காக அந்த சிறுமியினுடைய சகோதரன்ட்ட போய், உங்க தங்கைக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க உங்க தங்கையோட உடலுறவு வைத்துக் கொண்டால் தான் அது சரியாகும் என சொல்லி அந்த சிறுமியுடைய சகோதரனை வற்புறுத்தினது மட்டும் இல்லாம உடலுறவுக்கும் தூண்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மதபோதகர் சிறுமியோட அவருடைய சகோதரன் உடலுறவு கொள்றத வீடியோவாக எடுத்து அந்த சிறுமியை மிரட்டினது மட்டும் இல்லாம அதை காட்டி இவரும் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. வாரத்துக்கு ஒரு முறை என கடந்த 6 முதல் 7 மாதங்களாக இந்த கொடுமை நடந்து வந்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த சிறுமி வயிறு வலிக்குதுன்னு அவங்க அம்மாவிடம் தெரிவித்ததை அடுத்து அவங்க அம்மா அந்த சிறுமியை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்போதுதான் இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அந்த சிறுமியினுடைய தாய் மகளிர் பாதுகாப்பு போலீஸ் நிலையத்துல போய் முறைப்பாடு அளிச்சிருக்காங்க. பின்பு வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த சகோதரனையும் அந்த மதகுருவையும் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வந்திருக்காங்க. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதோட மதகுருமார்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று சமூக ஊடகங்கள் வாயிலாக பலரும் இந்த சம்பவம் தொடர்பான தமது அதிருப்தியை தெரிவிச்சு வராங்க.